வாக்களிக்கும் தமிழ்நாடு சிறப்பு நேரலை தொடர்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 70% வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்றே குறைய 1 மணி நேரம்தான் வாக்களிப்பதற்கான நேரம் என்பது இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்த வாக்குப்பதிவு என்பது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, வாக்குப்பதிவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கள நிலவரங்கள் உள்ளிட்ட செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் பத்திரிகையாளர்கள் தங்களது பார்வைகளையும் முன்வைத்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்த அமர்வில் நம்மோடு திரு ஜென்ரா மற்றும் திருமதி லட்சுமி ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். திருமதி லட்சுமி, இப்ப நம்ம கடந்த கால அந்த எஸ்ஐஆர் ஒப்பிட்டு பேசணும். அப்ப எஸ்ஐஆருக்கு பிறகு நடைபெற்ற நம்ம அசாம், கேரளா, புதுச்சேரி போன்ற மாநிலங்களுடைய அந்த ஓட்டர் டர்ன் அவுட்டையும் நம்ம பார்த்திருக்கிறோம். சோ அதோட நம்ம இப்ப தமிழ்நாட்டினுடைய அந்த டர்ன் அவுட்டையும் ஒப்பிடலாம். புதுச்சேரியில இந்த முறை பெர்சன்டேஜ் அதிகமா இருந்தது. நம்ம பெர்சன்டேஜை வச்சுதான் பேசுவோம். ஆனா லாஸ்ட் டைம் பதிவானதை விட வாக்குகள் குறைவு தான். என்கிட்ட அந்த எண்ணிக்கை இல்ல, வாக்குகள் குறைவு தான். அப்புறம் இப்ப நமக்கு 3 மணி நிலவரப்படி 3,99,00,000 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். சற்று ஏறக்கூடிய 4 கோடி பேர்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க 6 மணிக்கு முடியும் போது அது 5 கோடியை டச் பண்ணுச்சு அப்படின்னா தான் அது ஹிஸ்டாரிக்கலா பதிவாயிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச இந்த 2 மணி நேரத்துல இன்னொரு 50 லட்சம் பேர் வாக்களிக்கலாம். அப்படி ஒரு 50 லட்சம் பேர் வாக்களிச்சுட்டாங்க அப்படின்னா அது கடந்த முறை 2021 அதே 4.6 கோடி வாக்காளர்கள் தான் வாக்களித்திருக்கிறார்கள். லாஸ்ட் டைம் நமக்கு ஓட்டர்ஸ் அதிகமாக இருந்ததுனால பர்சன்டேஜ் குறைவாக இருந்தது. இந்த வாட்டி ஓட்டர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அது பர்சன்டேஜ் அதிகமாக காட்ட போகுது. இது ஒரு பக்கம். ஆனால் இந்த முறை நமக்கு நம்ம இதை ரொம்ப உற்று கவனிக்கிறதுனால நம்ம எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மக்கள் ரொம்ப ஆர்வமாக வாக்களிக்கிறார்கள். இதில் இந்த முறை ஒரு புது பார்ட்டி இருக்கிறதுனால அவங்களுக்காக ஓட்டு போடணும். அதனால யங் ஓட்டர்ஸ் நிறைய பேர் வெளியில் வந்துட்டாங்க. வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் வந்தாங்க. எப்போதுமே வெளிநாடுகள்ல இருந்து வாக்களித்தவர்கள் இருக்கிறார்கள். அது நம்ம உற்று கவனிக்காம இருந்திருக்கிறோம். இல்லை அந்த பீரியட்ல எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல அவங்க ரீல்ஸ் போடாம இருந்திருப்பாங்க. இந்த முறை இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதிகம், எலெக்ஷன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதிகம். அப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு ரீல்ஸ் அதிகமா வரும்போது நமக்கு அப்படி ஒரு தோற்றம் கிடைக்கிறது. ஃபைனலா நமக்கு எவ்வளவு நம்பர்ஸ் வருதோ அதை வச்சுதான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். இல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது நடக்குது இல்லையா? தொழில்நுட்ப மாற்றங்களின் அடிப்படையில் அது சோசியல் மீடியா வந்த புதுசுலயும் அது நடந்தது. இப்ப சோசியல் மீடியா வந்த புதுசுல நமக்கு அப்போ வெறும் டெக்ஸ்ட் மட்டும் நம்ம ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்லயோ இருந்த வரைக்கும். இப்போ இது ஃபேஸ்புக் எலெக்ஷன் கிடையாது, இது ட்விட்டருக்கான எலெக்ஷன். ட்விட்டர்லயும் எலெக்ஷனுக்கான பெரிய இன்புட்ஸ் அதுல இருக்கல. ஏன்னா உங்களுக்கு இது கம்ப்ளீட்டா இன்ஸ்டாகிராம் ஈரா தான். நீங்க எலெக்ஷனை மட்டும் சொல்ல முடியாது, எல்லா விதத்திலையும் இது இன்ஸ்டாகிராம் ஈரா. இன்ஸ்டாவில் இருக்கக்கூடியது அந்த 1 மினிட்ல வர ரீல்ல நீங்க எவ்வளவு தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் யாரையா இருந்தாலும் எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்க இழுக்க முடியும். அந்த அடிப்படையில இந்த எலெக்ஷன்ல இன்ஃப்ளூயன்சர்ஸோட இது ரொம்ப பெரிய அளவுல இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒர்க் பண்ண எலெக்ஷன். நமக்கு வெளிப்பார்வைக்கு நமக்கு இது மாஸ் மீடியாவோட ரோல் மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர, பெரிய அளவுல இன்ஸ்டால இருந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பெரிய ரோல் இருந்தது. அதுவும் தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் மட்டுமல்லாது உலகம் முழுக்க இன்ஸ்டாவில் இருக்கக்கூடியவங்க செய்த நிறைய காரியங்கள் உண்டு. அந்த அடிப்படையில தான் இதை நம்ம திரும்ப பேசுறோம். எல்லா எலெக்ஷன்லயும் என்னுடைய உறவினர்கள் மலேசியாவில் இருக்கவங்க எல்லா எலெக்ஷனுக்கும் இங்க ஓட்டு போட்டுட்டு போயிருக்காங்க. அப்ப நம்ம இது இல்ல இந்த எலெக்ஷனுக்கு தான் அவங்க முதல் முறை வராங்கன்னு என்னால சொல்லிட முடியாது. இது மாதிரியான சூழல்கள் எப்போதுமே இருந்திருக்கிறது. இது புதிய நடைமுறை கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணும்னு சொல்றோம். இப்ப நம்ம இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பரப்புரைகள் அது 4 முனை போட்டியாக களம் இருந்ததுன்னு சொல்லப்பட்டது. தலைவர்கள் ரொம்ப தீவிர பரப்புரைகளை மேற்கொண்டாங்க. ஆனா பொதுவா இந்த தேர்தல் களத்துல இஷ்யூ பேஸ்டா நிறைய பிரச்சனைகள் பேசப்படல. நிறைய கருத்து பரிமாற்றங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆட்சியாளர்கள் அவங்களுடைய சாதனைகளை சொன்னாங்க, கடந்த ஆட்சியாளர்கள் ஆட்சியின் மீதான குறைகளை சொன்னாங்க. ஆனா அது இஷ்யூ பேஸ்டா இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. இந்த தேர்தல் அப்படிங்கறத நம்ம இது ஒரு பெர்செப்ஷன் வார் வெர்சஸ் பர்சனாலிட்டி வார் அப்படின்னு பார்க்கலாமா? அப்படியான சூழல் இருந்ததா? பர்செப்ஷன் வார் அப்படிங்கிறது முழுமையாக நடந்தது. ஆட்சி இந்த 5 ஆண்டுகள்ல நாங்க செய்தது என்ன அப்படிங்கறத முதலமைச்சர் எல்லா இடங்கள்லயும் தன்னுடைய பிரச்சாரத்தின் முதல் பகுதியாக அதை தான் வச்சிருந்தாரு. என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தினோம் அப்படிங்கிறத சொன்னாரு. அதுக்கு அடுத்த பகுதியாக இதனுடைய அடுத்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத பட்டியலிட்டாரு. வாக்குறுதிகளை என்ன கொடுத்துருக்குறோம், அதனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத சொன்னாரு. அந்த 3ஆவதாக எங்கள் செயல்பாடுகளின் போது எங்களுக்கு இருந்த தடைகள் என்ன, அது ஒன்றிய அரசு எப்படி என்னென்ன விதங்களில் தடையாக இருந்தது,
எதனால இந்த போராட்டம் இந்த தேர்தல் வந்து தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு நான் குறிப்பிட வேண்டியதாக இருந்தது அப்படிங்கிறத அந்த ஏரியாவை விளக்கி சொன்னார். அப்படி தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி அப்படின்னு போகின்ற ஒரு தேர்தலில் இங்கு பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தவர்கள் தமிழ்நாட்டின் பக்கம் நிற்காம, அதை திமுகவையும் விமர்சனம் செய்துட்டு இந்த பிரச்சனைகள்ல ஒன்றிய அரசையும் விமர்சனம் செய்துட்டு அவங்க இருக்க முடியுமான்னு கேட்டா இருக்க முடியும். ஆனா அப்படி இல்லாமல் அவங்க பாரதிய ஜனதா கட்சியோடு ஒன்று சேர்ந்து முக்கியமான தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனைகள்ல மௌனம் சாதிப்பது, அதை பற்றி கடுமையான விமர்சனம் செய்தார். அது வந்து இஷ்யூ பேஸ்டா வந்த விமர்சனம் தான். தனிப்பட்ட முறையில் எதிர்க்கட்சி தலைவருக்கும் முதலமைச்சருக்கும் நடந்த விமர்சனங்களாக நான் அதை பார்க்கல. எதிர்க்கட்சி தலைவர் வந்து துணை முதலமைச்சரை பற்றி பேசியது, அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் தனிநபர் விமர்சனங்கள் இருந்தது. மற்றபடி திமுக எதிர்ப்பை மட்டுமே தானே தவேக முன் வச்சாங்க. அவங்க வேற எதையுமே முன்வைக்கல, திமுக எதிர்ப்பை மட்டுமே தான் முன் வச்சாங்க. அப்ப இயல்பாகவே அவங்க எங்க அவங்களை பொசிஷன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பெற்று திமுகவை எதிர்க்கும் முதன்மையான சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் விஜயோடைய பரப்புரை நாளின் கடைசி பரப்புரையில எதிர்க்கட்சி தலைவர் மீதான விமர்சனத்தை முன் வச்சாரு கடைசி நாள்ல. ஏன்னா அப்பதான் வந்து அவருடைய உண்மையான பொசிஷனை அவர் விளக்கினார். நாங்க வந்து இவரோட தான் போட்டியிடுறோம், இவருடைய வாக்குகளைத்தான் நாங்கள் கவர்கிறோம் அப்படிங்கிறத எய்ம் பண்ணி அவர் கடைசி நாள்ல தான் சொன்னாரு. மற்றபடி பிரச்சாரங்கள்ல இதுதான் முதன்மையாக இருந்தது. ஆனா பரவலாக சொல்லக்கூடியவங்க முதலமைச்சர் சாதனையை சொல்லி வாக்கு கேட்க வேண்டியதுதானே, ஏன் டெல்லியை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு அவங்க கவுண்டர் பிரச்சாரங்களை வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அவருக்கு டெல்லியை பற்றிய விமர்சனங்களுக்கு முன்னால அவர் ஆட்சியில் செய்த நலத்திட்டங்களை பற்றி தான் பேசினாரு. அதற்கு பிறகு கொடுத்த வாக்குறுதிகளை, இப்போது கொடுக்கின்ற வாக்குறுதிகளை பற்றியும் பேசினாரு. அதற்கு பிறகுதான் டெல்லி தொடர்பான விஷயங்களை பற்றி அவர் பேசினார். அவர் முதல்லயே டெல்லி பத்தி பேசினது இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பான சர்ச்சை நாடாளுமன்ற அமர்வுக்கு பிறகு டீலிமிட்டேஷன் தொடர்பான சர்ச்சை வரும்போதுதான் முதல்லயே அதை பற்றி பேசியது. மற்றபடி இது ஒழுங்காகத்தான் போனதாக நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னும் வாக்குப்பதிவுக்கான நேரம் அப்படிங்கிறது 1 மணி நேரம் தான் இருக்கு. மாலை 6 மணியோடு வாக்குப்பதிவு நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் சற்றேறக்குறைய 1 மணி நேரம் மட்டுமே இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். இன்னும் 1 மணி நேரம் இருக்கக்கூடிய நிலையில தற்போதைய சூழல் என்னவாக இருக்கிறது? அங்கு வரிசையில் நிற்கக்கூடியவர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்படுகிறதா? என்ன நிலவரம் பதிவு செய்யலாம்? 54 நிமிஷம் தான் இருக்கு. 1 மணி நேரத்துல இருந்து அந்த நிமிடங்கள் குறைந்திருக்கு. ஏறத்தாழ இந்த போலிங் ஸ்டேஷன்ஸ்ல இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டாங்க. காலையில 4:30 மணிக்கெல்லாம் வந்து இங்க உட்காந்து போலிங் எல்லாத்துக்கும் தயாராகி இருந்தவங்க இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்றதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆபீசர்ஸ் எல்லாருமே அவங்க ஏறக்குறைய எதிர்பார்த்த அளவு முழுமையாக பெறவில்லை என்றாலும் ஏறக்குறைய அந்த பணிகள் எல்லாம் முடிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. இறுதியாக வரக்கூடிய வாக்காளர்கள் தற்போது வரை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த டோக்கன் கொடுக்கும் சிஸ்டம் என்பது 5:55க்கு அப்புறம் தான் அவங்க அதை முடிவெடுப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கூட்டம் எவ்வளவு இருக்கு என்பதை பார்த்து விட்ட பிறகுதான் அந்த டோக்கன் சிஸ்டம் அனுமதி கொடுப்பாங்க. அது அந்த நேரத்துக்கு தேவையா என்பதையும் அவங்க பார்ப்பாங்க. தற்போது வரக்கூடிய வாக்காளர்கள் எந்த ஒரு ரஷ்ஷிங்கும் இல்லாம கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டடா அவங்க வந்து இருக்காங்க, தங்களுடைய வாக்குகளை செலுத்துகிறாங்க அப்படின்றதான் பார்க்க வேண்டியது இருக்கு. 5:55க்கு பிறகாக ஒரு அளவுக்கு 10 பேருக்கு மேல 15 பேருக்கு மேலேயோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோக்கன் சிஸ்டம் ஆனது கொடுக்கப்பட்டு இந்த நுழைவாயிலுக்குள் அதுக்கு 5:59 வரை வரக்கூடியவர்களுக்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டு அதன் பின்னராக 6 மணிக்கு சரியாக கதவுகள் அடைக்கப்பட்டுவிடும். உள்ளே இருக்க மட்டும்தான் வாக்கு செலுத்த முடியும் என்ற ஒரு நிலை உருவாகும். அந்த உள்ளே இருக்கக்கூடியவர்கள் வாக்கு செலுத்திய பிறகாக எல்லா இவிஎம் மிஷினும் இங்கே இருக்கக்கூடிய முகவர்கள் முன்னிலையில் அது இறுதி செய்யப்பட்டு அதுக்கான அரக்குகள் வைக்கப்பட்டு அது சீல் வைக்கப்பட்டு பத்திரமாக போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லும். நம்ம இருக்கக்கூடியது தென் சென்னை பகுதி என்பதால் இங்கிருந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இங்கே இருக்கக்கூடிய இவிஎம் மிஷின்ஸ் ஆனது போக இருக்கு. இறுதி நேரக்கட்ட 1 மணி நேரத்துக்கும் குறைவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வாக்காளர்கள் வெகு சிலரே வந்து வாக்குச்சாவடிக்கு வந்திருப்பதை காட்சிகளாக பார்க்க முடிகிறது. சென்னையில் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா 60% தாண்டி வாக்குப்பதிவானது 3 மணி அளவில் இருந்தது கூடிய சூழ்நிலையில் அடுத்த 1 மணி நேரத்தில் இந்த வாக்கு சதவீதம் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு வரப்போகிறது என்பது நமக்கு ஒரு 7:30 மணி அளவில் முழுமையாக தெரிந்து விடும்பலாம்.
தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுபாஷ்.